ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஸ்டேஷனையே எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்த பின்பு ஒரு சிலை வைப்பதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறீர்களே, நிச்சயமாக நான் அதை ரயில்வே அமைச்சர் அவர்களிடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நமது எம்ஜிஆர் அறக்கட்டளையினுடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து மந்திரத்தின் அடிப்படையில் வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் இன்றைய அண்ணன் என்று சொல்லும்போது முன்னாடி புரட்சி தலைவர் பெயரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சூட்டினார்கள். இன்றைய தினம் அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலே திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை நிச்சயமாக துணை தலைவர் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பி ரயில் நிலையம் என்று அறிவித்தார்கள். அதற்காக கோடான கோடி எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு 10க்கு 10 100 சதுர அடி இடத்தை கேட்டு பிரதமரிடம் நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதத்தை உத்தரவிட்டு, ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் இருக்கிறது, அங்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காக 11 அடி வேற சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரயில் நிலையம் என்று அறிவித்தார்கள். அதற்காக கோடான கோடி எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு 10க்கு 10 100 சதுர அடி இடத்தை கேட்டு பிரதமரிடம் நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதத்தை உத்தரவிட்டு, ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் இருக்கிறது, அங்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காக 11 அடி வேற சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு பிரதமரிடம் கொடுத்திருக்கிறோம். அது ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்து மைய புள்ளியாக இந்த இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய சிபிஆர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை காணிக்கையாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்கள் வந்ததற்கு நெஞ்சார மனமார்ந்த என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையில் உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவை பொருளாதாரத்தில் சிறந்த நாடாக உயர்த்தியுள்ளது. வளர்ந்த இந்தியா 2047 என்ற தெளிவான தொலைநோக்குடன் நாட்டை வழிநடத்தி வருகிறார்கள். ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற சீர்திருத்தங்கள் மூலம் நல்லாட்சி வழங்கி வருகிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. 2018 உலக எம்ஜிஆர் பேரவை சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே நடந்தபோது அன்றைய தினம் ஆளுநராக இருந்த பன்வாரி லால் புரோஹித் அவர்கள் தலைமை தாங்கினார். அந்த மாநாட்டிலே புரட்சி தலைவர் அவருடைய பெயரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் அனைவரும் சேர்ந்து விடுத்தோம். அதன்படி அவருடைய புரட்சி தலைவர் பெயரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சூட்டினார்கள். இன்றைய தினம் அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலே திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை நிச்சயமாக துணை தலைவர் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பி அவர் இந்த இடத்திற்கு வருகை தந்தமைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிற அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழகம் எத்தனையோ தலைவர்களை தந்திருக்கிறது, கண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அவருடைய அறக்கட்டளையின் பெயரில் இன்றைக்கு அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் சொன்ன எம்ஜிஆர் தமிழகம் தாய் தந்த தலைவர். இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு ஒரு தலைவரை தந்திருக்கிறது, அவர்தான் நம்முடைய சிபிஆர். எம்ஜிஆர் இந்த சிபிஆர் அந்த விழா நடத்துவது எம்ஜிஆர் அறக்கட்டளை என்று சொன்னால் எம்ஜிஆருடைய ஆசையும் இதில் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இது அரசியல் கிடையாது. இருந்தாலும் கூட அதையும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவது யார் என்று சொன்னால் மதிப்புக்குரிய ஐயா கண்டே அவர்கள், புரட்சி தலைவரால் அமைச்சராக உருவாக்கப்பட்டவர். இன்றைக்கு அவருடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுகிறது. அதிலும் புரட்சி தலைவர்களாக இன்றைக்கு பாரிவேந்தர் வேல்ஸ் பல்கலைக்கழகம், நமது எம்ஜிஆர் அறக்கட்டளையினுடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தின் அடிப்படையில் வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் இன்றைய அண்ணன் என்று சொல்லும்போது முன்னாடிதான் நாம் அண்ணன் என்று சொல்ல முடியும். இப்பொழுது மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் என்றுதான் சொல்ல முடியும். உறவிலே உறவினராக அண்ணனாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக
ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்ந்தான் என்கின்ற அடிப்படை. மரியாதைக்குரிய டாக்டர் பி ஜோதிமணி ஜி அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். நீங்கள் தமிழ் மீது வைத்திருக்கின்ற அளப்பரிய பற்று ஒன்றே போதும், நீங்கள் யாரையும் உயர்த்தி பேசுவதற்கு. அதேபோல இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அதே கருத்தை தான் அவருக்கு முன்பாக பேசிய நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அதுல என்னவில்லை என்றால், மனிதனுக்கு எப்பொழுதுமே எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்கின்ற மனநிலைதான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஸ்டேஷனையே எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்த பின்பு ஒரு சிலை வைப்பதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறீர்களே, நிச்சயமாக நான் அதை ரயில்வே அமைச்சர் அவர்களிடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே கோடிக்காட்ட விரும்புகிறேன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.